அஸ்ஸலாமு அலைக்கும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமாக குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து 20 நிமிஷத்துலேயே நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்மளோட பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதுக்கு நான் முதல்ல வந்து சிக்கனை நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வடிகட்டி நம்மளோட சிக்கன் இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும் நம்ம. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஒரு 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், 4 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, ஒரு லெமன் நான் இப்போ புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா நம்ம எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம பாத்திரம் வச்சுக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணி நாங்கள் வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1/4 லிட்டர் எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம் நான் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அதனால் சேர்த்துக்கிட்டேன். 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்குங்க. என்னடா இது எண்ணெய் கலராக இருக்காது நினைக்காதீங்க. எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் தான். ஆனால் நாங்கள் இதை வந்து சிக்கன் பக்கோடா போட்டோம், அந்த எண்ணெய் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் பக்கோடா வறுத்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்துக்கலாம். தோசை, சப்பாத்தி, பொரியல் கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். சிக்கன் கிரேவி கூட சேர்க்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பக்கோடா வறுத்த எண்ணெய் வந்து எப்போவுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நான் தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும் தேவையான அளவுக்கு. இப்போ நான் கல் உப்பு தான் நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் சால்ட்டு சேர்த்துக்க மாட்டோம், கல் உப்பு தான் இப்போ தேவையான அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நாங்கள் அதில் சேர்த்துக்கிறோம். 3 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் தான். 3 ஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கண்டிஷனில் வரணும், நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள், நல்லா வதங்கணும். இந்த கண்டிஷனுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம வந்து 1 கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசாலா தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு லெமன் நம்ம சேர்த்துக்கிறோம். தயிரும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளோட பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை மசாலாவை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டே வரும். இப்போ நம்மளோட மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நம்மளோட சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா கூட வந்து நம்மளோட சிக்கன் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகுது பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளோட சிக்கனுக்குள்ளே வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்கும். உடனே நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணியோட மசாலா ரெடி ஆகின்னு இருக்குது. நல்லா நம்ம சிக்கனோட நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் எப்படி 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்குவீங்களோ அதே பதத்துக்கு தான் நாங்கள் வந்து 1 கிலோ அரிசி நாங்கள் வந்து சேர்த்துக்கிறோம், பாசுமதி அரிசி. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிரியாணி மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரியாணி தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்ன்னு நல்லா 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ணாத முன்னே நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து மசாலா கூட சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து
நம்ம வந்து ரைஸ் வந்து மெதுவாக அதில் சேர்த்துக்கணும், இல்லைனா ரைஸ் உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட பிரியாணி 20 நிமிஷத்தில் சூப்பராக நம்மளோட சிக்கன் பிரியாணி சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு தம்மில் போட்டுடலாம். பாருங்கள், தம்மில் போட்டு இப்போ எடுத்தாச்சு. நம்மளோட பிரியாணி சூப்பராக 20 நிமிஷத்தில் சிக்கன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு கிண்டிக்கலாம். மெதுவாக தான் நம்ம கிண்டணும், இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லைங்களா. 20 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் பிரியாணி 20 நிமிஷத்தில் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட வந்து கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா, எக்கு இது 3 சேர்த்து லெக் பீஸோடு வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.